ஹாய்ங்க. இந்த பார்ட்டில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீரப்பரோட கன்டினியூஷன் தான் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கிடா வெட்டிட்டு ஒரு சேவலும் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேயே கழுத்தறுத்து போட்டு, சேவலையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டுத்தலையும் நாங்கள் வந்து கருக்கிட்டு இருந்தோங்க. ஓகேங்களா? நெருப்புல வாட்டி கருக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஆடு கருக்கிட்ட அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆடு காது இருக்குது இல்லைங்க, காது குடுத்தாங்க டேஸ்ட் பண்ணுறதுக்கு. இது வந்து சும்மா நெருப்புல வாட்டி சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நானும் ஒரு 2, 3 காது பீஸ் சாப்பிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, கறி வெட்டுறதுக்கு போனோம். கறி வெட்டுறதுக்கு போயிட்டு கறி வெட்டிட்டு இருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக வெட்டிட்டு இருந்தாங்க. நைஸாக பீஸ் போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, கறியை சமைச்சு கோயிலுக்கு படையல் போட எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஓகேங்களா? அந்த படையல் போட எடுத்துகிட்டு போன சமயத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட 100, 200, 300ன்னு பிடுங்கிட்டாங்க காசை. அதனால் வந்து சேஃபாக இருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம விருந்து போயலாம் நம்ம சொந்தக்காரங்க எல்லோரும் விருந்து போட ஆரம்பிச்சிட்டோம். ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு விருந்தாக முடிஞ்சது இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 4, 4:30க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து பஸ் ஏறி வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோங்க. ஓகேங்களா? ஸோ வீரப்பூர் போகிறவங்க ரொம்பவே சேஃபாக போங்க. காசு பத்திரமா வச்சுக்கோங்க.